Hello everyone, I'm Raj. Welcome to my channel. Previous வீடியோவில் வந்து நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் பார்த்தினா ஒரு இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் என்ன அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீப்ரொடக்ஷன்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆல்ரெடி வந்து தெரிஞ்சிருக்கும். ஒரு ஆர்கானிசம் தன்னை மாதிரி ஒரு ஆர்கானிசத்தை வந்து தோற்றுவித்துச்சு அப்படின்னா அதுதான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன் இஸ் எபிலிட்டி டு ப்ரொடியூஸ் இண்டிவிஜுவல் ஆஃப் சேம் ஸ்பீஷீஸ். இதை தான் நம்ம ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது ஒரு மனிதன் தன்னை மாதிரி ஒரு மனிதனை வந்து தோற்றுவிக்கிறான். அதுதான் நம்ம ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? சரி, இப்போ ஹியூமனில் வந்து ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று செக்ஷுவல் மெத்தட் மூலமாக மட்டும்தான் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஏசெக்சுவல் மெத்தட்லாம் இந்த இடத்துல வரவே வராது. ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஹியூமனோட கையை வந்து நம்ம தனியாக வெட்டி போட்டோம் அப்படின்னா அந்த கையிலேருந்து புதுசாக ஒரு குழந்தை பிறந்து வருதா? கண்டிப்பாக அந்த மாதிரி வரவே வராது. கரெக்டுங்களா? ஆனால் லோவர் ஆர்கானிசமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்டார் ஃபிஷ் இந்த மாதிரி ஒரு சில ஆர்கானிசத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆமை வந்து நம்ம வெட்டி தனியாக போட்டோம் அப்படின்னா அந்த ஆமில் இருந்து புதுசாக வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் வந்து வளர்ந்து வந்துடும். அதை தான் நம்ம ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன்லாம் வந்து ஹியூமனில் வந்து கிடையாது. ஹியூமனில் இருக்கிறது ஒன்லி வந்து செக்ஷுவல் மெத்தட் மூலமாக மட்டும்தான் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து விவிபேரஸ். விவிபேரஸ் அப்படின்றத நம்ம எதை மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஆல்ரெடி வந்து தாயோட வயிற்றுலேயே வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறக்கிற குழந்தை வந்து தாயோட வயிற்றுலேயே வந்து வளர்ந்து தன் அதுக்கப்புறம் வந்து பிறந்தது அப்படின்னா அதுதான் நம்ம விவிபேரஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் விவிபேரஸ் சீட் ஜெர்மினேஷனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பொதுவாக சீட் ஜெர்மினேஷன்னா என்ன ஆகும்? ஒரு பழம் இருக்கும், அந்த பழம் கீழே விழும், அதுலேருந்து சீடு இருக்கும். அந்த சீடு வந்து மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டர் அப்சார்ப் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும். ஆனால் விவிபேரஸ் சீட் ஜெர்மினேஷன் அப்படின்றது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் வந்து நம்ம பார்க்கலாம். அந்த தாவரத்திலேயே வந்து சீடு இருக்கும், அந்த சீடே வந்து வளர ஆரம்பிக்கும். அந்த தாவரத்தில் இருக்கும்போது அந்த சீடு வந்து வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அது கீழே விழுந்து ஒரு சின்ன செடியாக கீழே விழுந்து அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக ஒரு பெரிய செடியாக வந்து வளர ஆரம்பிக்கும். அதை தான் நம்ம விவிபேரஸ் சீட் ஜெர்மினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ விவிபேரஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த குழந்தை ஆல்ரெடி பேரண்ட்லேயே வந்து கொஞ்சம் வளர்ந்து அதுக்கப்புறம் வெளியில் வந்து அதோடைய நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுச்சு அப்படின்னா அதுதான் நம்ம விவிபேரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹியூமன்லேயே வந்து விவிபேரஸ் தான் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரி, இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஹியூமனில் வந்து செக்ஷுவல் மெத்தட் மூலமாக மட்டும்தான் வந்து ரீப்ரொடக்ஷன் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டேன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படின்றது மேல் இருக்கணும், ஃபீமேல் இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் நடக்கும். அந்த ரீப்ரொடக்ஷன் ஈவெண்ட்டை வந்து நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். நான் அதுக்கப்புறம் வந்து சயின்டிஃபிக் டேர்மை வந்து யூஸ் பண்ணியும் சொல்கிறேன். உங்களுக்கு எது கரெக்டாக புரியுது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். சரி, இப்போ வந்து மேல் அண்ட் ஃபீமேல் இருக்காங்க. இவங்களுக்கு இடையில் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நடக்குது. ஸோ அதனால் மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஃபீமேல் ஆல்ரெடி வந்து எக் வந்து சிந்தசிஸ் ஆகிருக்கும், எக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அந்த எக்கோட அந்த ஸ்பெர்ம் வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து கருமுட்டை வந்து ஃபார்ம் ஆகும். அந்த கருமுட்டையை தான் நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜைகோட் வந்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பேபியாக வந்து டெவலப் ஆகும். அந்த பேபி கடைசியாக வந்து ஃபீமேலில் இருந்து ஒரு 10 மாதத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையாக வந்து பிறந்து வெளியில் வந்துடும். அது வந்து அதோடைய நார்மல் லைஃப்பை வந்து வாழ ஆரம்பிச்சிடும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் ஈவெண்ட் ஹியூமனில் நடக்கக்கூடியது. இதே ரீப்ரொடக்ஷன் ஈவெண்ட்டை வந்து நான் இப்போ சயின்டிஃபிக் டேர்மை வந்து யூஸ் பண்ணி சொல்கிறேன். உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இப்போ வந்து மேல் இருக்கார், ஃபீமேல் இருக்கார். ஸோ இவங்களுக்கு இடையில் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி மேலாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாயிருக்கணும். ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எக்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தில் வந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? இது கேமெட்ஸ் தானே சொல்லுவோம். ஸ்பெர்ம்ஸை வந்து நம்ம கேமெட்ஸ் தான் சொல்லுவோம். கரெக்டுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆர்கானிசத்தில் வந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இல்லையா? அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு முன்னாடி அந்த ஆர்கானிசத்தில் வந்து கேமெட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கணும். மேலாக இருந்தாங்கன்னா ஸ்பெர்ம்ஸு, ஃபீமேலாக இருந்தாங்கன்னா எக்கு. ஸோ இந்த மாதிரி கேமிட் ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸை வந்து நம்ம கேமிட்டோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து கேமிட் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேருக்கு இடையில் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நடக்குது. இப்போ மேலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெர்ம்ஸ் வந்து ஃபீமேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி மேல் கேமிட் வந்து ஃபீமேலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா? அந்த ப்ராசஸை வந்து நம்ம இன்செமினேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்செமினேஷன் அப்படின்றது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் கேமிட் ஃப்ரம் மேல் டு ஃபீமேல். இப்போ அந்த கேமிட் வந்து ஃபீமேலுக்கு வந்துருச்சு. ஃபீமேலுக்கு வந்ததுக்கப்புறம் ஆல்ரெடி ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா எக் இருக்கும். அந்த எக்கோட வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் ஆகும். அது ஃபியூஸ் ஆகிறதுக்கு பேர் வந்து நம்ம ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபெர்டிலைசேஷன் அப்படின்றது அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆன மேல் கேமிட் வந்து ஃபீமேல் கேமிட்டோட வந்து ஃபியூஸ் ஆகுது. ஃபியூஸ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் செல் வந்து ஃபார்ம் ஆகும். அதை நம்ம ஜைகோட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஜைகோட் என்ன ஆகும் அப்படின்னா ஃபீமேலுக்குள்ள தான் இருக்கும். ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும். அந்த யூட்ரஸோட வாலில் போயிட்டு அட்டாச் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஜைகோட் வந்து யூட்ரஸோட வாலில் அட்டாச் ஆகிறதுக்கு பேர் வந்து
வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து யுட்ரஸோட வால்லையும் வந்து அட்டாச் ஆகிடுச்சு. அட்டாச் ஆனதுக்கப்புறம் அந்த சிங்கிள் செல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தையாக வந்து வளர ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு மதரோட வயிற்றுலேயே வந்து அந்த குழந்தை வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது ஒரு மல்டி செல்லுலர் ஆர்கானிசமாக வந்து டெவலப் ஆகிருக்கு, ஒரு சின்ன குழந்தையாக வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த டைம் பீரியடை தான் வந்து நம்ம ஜெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஜெஸ்ட்ரேஷன் அப்படின்றது அந்த குழந்தை வளர்கிறதுக்கு தேவையான டைம் பீரியட் தான் நம்ம ஜெஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பொதுவாக ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 10 மாதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கரெக்டுங்களா? ஸோ அந்த 10 மாதம் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு சிங்கிள் செல் அப்படின்றது ஒரு குழந்தையாக வந்து டெவலப் ஆகிருக்கும். அதுதான் நம்ம ஜெஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன ஆகும், வெளியில் வந்துடும், தாயை விட்டு வெந்து வெளியில் வந்துடும். அதுதான் நம்ம பேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஹியூமனில் நடக்கக்கூடிய ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட். இதை நான் உங்களுக்கு சயின்டிஃபிக் டேர்மை வந்து யூஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ முதல்ல என்ன நடக்கும், கேமிட்டோஜெனிசிஸ் நடக்கும், அதுக்கப்புறம் இன்செமினேஷன் நடக்கும், ஃபெர்டிலைசேஷன் ஆக ஆரம்பிக்கும், இம்ப்ளான்டேஷன் நடக்க ஆரம்பிக்கும், ஜெஸ்டேஷன், அதுக்கப்புறம் பேச்சுரேஷன். இதுதான் வந்து ஹியூமனோட ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட். இது உங்களுக்கு சயின்டிஃபிக் டேர்மில் வந்து சொல்லியிருக்கான். இதை ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் அப்படின்ற இந்த டாபிக் வந்து ஓவர். ஓகேங்களா? சரி, இந்த ப்ராசஸை வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு சில முக்கியமான விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். என்ன அப்படின்னா, இந்த கேமிட்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, எக்கு அண்ட் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது, அது எந்த இடத்துல ஃபார்ம் ஆகுது, அதோடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் இந்த விஷயங்களையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் டாபிக் வந்து ஓவர். அப்போ முதல்ல வந்து நம்ம இந்த மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன, எந்த இடத்துல ஸ்பெர்ம்ஸ் எக்ஸ் எல்லாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டு தென் அதுக்கப்புறம் இந்த ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் ஒவ்வொன்றத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சரி, முதல்ல வந்து நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிச்சிருக்கோம். ப்ரைமரி செக்ஸ் ஆர்கன், செகண்டரி செக்ஸ் ஆர்கன், எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர். இது ஒவ்வொன்றத்தை பற்றி நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, அதை நம்ம ஒரு சில சமயத்தில் வந்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இதை நான் உங்களுக்கு தனியாகவே வந்து சொல்கிறேன். சரிங்களா? சரி, இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவனுடைய ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு 3 டைப்பாக வந்து பிரித்து வச்சுருக்கோம், 3 கேட்டகரியாக வந்து பிரித்து வச்சுருக்கோம். மேலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, அவங்க ஒவ்வொரு ஆர்கானிசத்துக்கும் வந்து தனித்தனியாக ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. மேலுக்கு தனியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது, ஃபீமேலுக்கு தனியான ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் இருக்குது. அந்த ஒவ்வொரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம 3 கேட்டகரியாக வந்து தனித்தனியாக வந்து பிரிக்கலாம். சரி, இப்போ வந்து பிரைமரி செக்ஸ் ஆர்கன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது பிறக்கும் போதே இருக்கக்கூடியது தான் நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம கொனட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ மேலாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பிறக்கும் போதே வந்து டெஸ்டிஸ் இருக்கும். அந்த டெஸ்டிஸ் தான் நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது பிறக்கும் போதே இருக்கக்கூடிய ஆர்கனை தான் நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். மேலில் இருக்கக்கூடிய பிரைமரி செக்ஸ் ஆர்கன் டெஸ்டிஸ் மட்டும்தான் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதே ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஓவரி இருக்கும். இதுதான் நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். இதுவும் வந்து பிறக்கும் போது இருக்கக்கூடியது. ஸோ அப்போ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது பிறக்கும் போது இருக்கக்கூடிய செக்ஸ் ஆர்கனை தான் நம்ம பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். மேலில் வந்து டெஸ்டிஸ் இருக்கும், ஃபீமேலில் வந்து ஓவரிஸ் இருக்கும். இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கனை வந்து நம்ம கோனட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, நெக்ஸ்ட் வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன். செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது அந்த அடலசன்ட் ஸ்டேஜில் வந்து டெவலப் ஆகக்கூடியது தான் நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறோம். மேலில் என்ன மாதிரியான ஆர்கன்ஸ் வந்து டெவலப் ஆச்சு, பெனிஸ் வந்து டெவலப் ஆச்சு, செமினல் வெசிக்கல், ப்ராஸ்டேட், இந்த மாதிரி இன்னும் ஒரு சில கிளாண்ட்ஸ் அண்ட் இன்னும் ஒரு சில டக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அது எல்லாமே வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கனுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிரைமரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்றது டெஸ்டிஸை தவிர இருக்கக்கூடியது தான் நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஃபீமேலில் இருக்கக்கூடிய செகண்டரி செக்ஸ் ஆர்கன் வந்து யூட்ரஸ், ஃபெலோப்பியன் டியூப், வெஜைனா, இதெல்லாம் நம்ம வந்து செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தில் ஓவரியை தவிர மற்ற எல்லாத்தையும் நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ். எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்றது இப்போ அப்பியரன்ஸ் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அதாவது இப்போ ஒரு ஹியூமனை பார்க்குறீங்க, பார்த்த உடனே அப்பியரன்ஸ் வைஸ்லேயே பார்த்த உடனே அவங்க மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம் இல்லையா? ஸோ அந்த கேரக்டரை தான் நம்ம எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறோம். பொதுவாக மேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த தாடி இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பிரெஸ்ட்லாம் வந்து டெவலப் ஆகிருக்காது. ஸோ இதெல்லாம் வச்சு அவங்க வந்து மேல் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் அவங்களுடைய வாய்ஸ் வச்சு கூட மேலா ஃபீமேலா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா மேலுக்கு வந்து வாய்ஸ் வந்து லோ பிச்சில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபீமேலாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் அவங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்கும், எந்த ஒரு ஹேர்மே நம்ம பார்க்க முடியாது, ஹிப்ஸ் ரீஜன் வந்து கொஞ்சம் வைடாக இருக்கும், அதே மாதிரி அவங்களுக்கு பிரெஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லாவே வந்து டெவலப் ஆயிருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஃபீமேல் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஈவன் அவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹை பிச்சில் இருக்கும், கேட்கறதுக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு கால் பண்ணுறாங்க,
அவங்களுடைய வாய்ஸ் கேட்குறீங்க, கேட்ட உடனே நீங்கள் மேலா ஃபீமேலா அப்படின்றது ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க. பிகாஸ் அவங்களுடைய வாய்ஸே வந்து நமக்கு டிஃப்ரென்சியேஷன் பண்ணி கொடுக்கும். மேலாக இருந்தாங்க லோ பிச் வாய்ஸில் இருக்கும், ஃபீமேலாக இருந்தாங்கன்னா ஹை பிச் வாய்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறது, இதை தான் நம்ம எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை இந்த மாதிரி நம்ம ஒரு 3 கேட்டகரியாக வந்து பிரிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, இதோடைய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலாக இருந்தாங்க அப்படின்னா ஸ்பெர்ம்ஸ் வந்து உருவாக்கும். அதாவது கேமிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது தான் இந்த பிரைமரி செக்ஸ் ஆர்கனோட முக்கியமான வேலை. ஃபீமேலா இருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கேமிட் வந்து நம்ம எக் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக் அண்ட் ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் வந்து உருவாக்குறது பிரைமரி செக்ஸ் ஆர்கன் தான். இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் வந்து எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா, அந்த ஸ்பெர்ம்ஸ் அண்ட் எக் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எந்த இடத்துல கொண்டு போகணுமோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செகண்டரி செக்ஸ் ஆர்கன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஈவன் மேல்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராஸ்டேட் கிளாண்ட்ஸ், செமினல் வெசிக்கல், இந்த கிளாண்ட்ஸ்லாம் வந்து ஒரு சில செக்ரீஷனை வந்து ரிலீஸ் பண்ணும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெர்ம்ஸோட சேர்ந்து கரெக்டா வந்து ஃபீமேல்ல வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராசஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு பின்னாடி டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி கேமிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணக்கூடியது தான் நம்ம செகண்டரி செக்ஸ் ஆர்கனோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்றது ஒருத்தவங்களை பார்த்த உடனே மேலா ஃபீமேலா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்சியேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த கேரக்டரை நம்ம எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேட்டகரி. இதில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, இப்போ வந்து ப்ராஸ்டேட் கிளாண்டை வந்து கொடுத்துட்டு அது வந்து பிரைமரி செக்ஸாக இருக்குன்னா செகண்டரி செக்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மேலில் வந்து டெஸ்டிஸ் மட்டும்தான் வந்து பிரைமரி செக்ஸாக இருக்குன்னு, அதை தவிர மற்ற எல்லாமே செகண்டரி செக்ஸாக இருக்கு. அண்ட் எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ்க்கு வந்துடும். எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸை நீங்கள் ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. நம்ம பார்த்த உடனே ஒரு செக்ஸை வந்து கண்டுபிடிக்கிறதா நம்ம எக்ஸ்டர்னல் செக்ஸ் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. இந்த மாதிரி ஒரு சில ஆர்கனை வந்து கொடுத்துட்டு அது பிரைமரி செக்ஸாக இருக்குன்னா செகண்டரி செக்ஸாக இருக்குன்னா இந்த மாதிரி வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ரொம்பவுமே சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்காக தான் இது நான் இவ்வளோ டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டத்தை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இன்னைக்கு வீடியோவில் இவ்வளோ தான். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் rajusbiology.com போனீங்க அப்படின்னா ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.